Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடரா குக்கில நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா வாங்க குக்கிங்க்கு போலாம். இப்போ சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றேன். 700 grams சிக்கன் எடுத்துர்க்கேன். தேவையான அளவு சால்ட், இஞ்சி பூண்டு கட் பண்ணியும் போட்டுக்கலாம், விழுதாவும் போட்டுக்கலாம். நான் பேஸ்ட் தான் எடுத்துர்க்கேன். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். ஒரு எக் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் plain flour மைதா மாவு எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து இந்த சிக்கனில் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இந்த எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கங்க. நான் கிரேவிக்கு வேறு நம்ம சால்ட்டு சேர்க்குறதுனால கொஞ்சம் மீடியமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சிக்கனாக எடுத்து அதில் ஃப்ரை பண்ணிடலாம். போட்டு சிக்கனாக எடுத்து போடுங்க. ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. ஸ்பைசஸ்ஸு அப்புறம் சிக்கன் சரியாக வராது. கரெக்டாக இருக்கணும். இந்த மசாலாலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். இது கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஒரு 3/4 பதம் ஃப்ரை ஆனால் போதும். பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியனுக்குள்ள வெஜிடபிளை சொல்லிடுறேன். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸு, வதக்கிறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸு. மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். சில்லி சிக்கனுக்காக நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸு, அதுவும் அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, 1.5 டேபிள்ஸ்பூன் கெச்சப்பு எடுத்திருக்கேன். சில்லி கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கெச்சப் நான் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் வந்து 1.5 டேபிள்ஸ்பூனு. 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 1.5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப அதிகமாக நம்ம சில்லி சேர்க்கக்கூடாது. நான் சில்லி கெச்சப் சேர்க்காதனால ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் டிங்குன்னு தட்டுங்க. இப்போ இந்த சிக்கன் மஞ்சூரியனுக்கு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிக்கலாம். ஆயில் ஊற்றுறேன் 3 டேபிள்ஸ்பூன் அளவு. ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். இப்போ ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். சில்லி பவுடர் அதிகமாக இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது மஞ்சூரியனுக்கு. சில்லி பவுடர் வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1 டேபிள்ஸ்பூன் கணக்குது, 1.5 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கெச்சப்பை ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூனு. லேசாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் 1.5 டேபிள்ஸ்பூனு. இது பொடி பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். மீடியமாக வச்சு வதக்கிக்கங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம் ஃப்ளேமை. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம்.
கரைச்சி வச்சுருக்கேன் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை அதை ஆட் பண்ணி ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் பிடிக்க ஆரம்பிக்கும் பேனு. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் நம்ம சிக்கன் மஞ்சூரியன். சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் நான், பரோட்டா எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங்னு தட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மக்களே, அந்த சப்ஸ்கிரைபு மறக்காமல் டக்குன்னு தட்டுங்க. பெல்லையும் டிங்னு தட்டுங்க. மறக்க மாட்டீங்கல்ல? பாய்.